மனமே, நான் உனக்கு ஒன்று சொல்லுகிறேன், அதை நீ கேள். நம்முடைய மனசு நம்ம சொல்றத கேட்டுருச்சுன்னா, அதுக்கப்புறம் நமக்கு பிரச்சனையே நெறைய இல்ல பார்த்தீங்களா? அப்ப அவரு சொல்றாரு, "என் மனமே நான் சொல்றதை கேள். கதியாகிய முருகப்பெருமானுடைய திருவடியை விரைவாக சென்று நீ சரணாகதி அடைந்து விடு. அந்த முருகப்பெருமானை நம்பி அவனுடைய திருவடியை நீ பிடித்து விட்டால், உலகத்தில் என்னவெல்லாம் கிடைக்கும்? வினைகளிலிருந்து நீ விடுதலை அடைவாய். அதற்கு எப்படி வழிபாடு செய்யணும்?" அப்படிங்கிறத நமக்கு சொல்றார். முருகப்பெருமானுடைய இறை தாளை நீ நினைத்து கரவாது இடுவாய், ஏழைகளுக்கு நீ உதவி செய்வாய் அப்படின்னு சொல்றார். இந்த நாள் வைகாசி விசாக திருநாள் அப்படிங்கிறது தானமும் தர்மமும் செய்வதற்கு உண்டான ஒரு நல்ல நாள். இந்த நாள்ல நான் நிறைய முறை சொல்லியிருக்கிறேன், அன்னதானம் தானங்களிலே மிக உயர்ந்த தானம். கோடை காலத்துல இந்த திருவிழா வருது அப்படிங்கிறதுனால அதற்கு குளிர்ந்த பொருட்களாக தானம் செய்யலாம். நீர்மோர், பானகம், விசிறி இது போல தானம் செய்வது இந்த நாள்ல சிறப்பு.